சித்தி ஓரமாக இருந்து பார்த்துட்டாங்க. சிண்ட்ரெல்லாவும் அவங்க அம்மாவோட ட்ரெஸ் ஆல்டர் பண்ணி அழகான பிங்க் கலர் ஃப்ராக்கு ரெடி பண்ணிட்டா. அதே நேரம் அவங்க சித்தியோட 2 பொண்ணுங்களும் ஒரு கிராண்டான கவுனை வச்சு தான் தான் போடுவேன்னு சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. சிண்ட்ரெல்லாவோட சித்தி திடீர்னு நல்லவங்க மாரி பேசி, வீட்டு வேலை செய்றதுக்காக சிண்ட்ரெல்லா கூப்பிட்டு அவள வேலை வாங்கிட்டு இருந்தாங்க. அப்ப அவளுக்கே தெரியாம அவ ட்ரெஸ்ஸ கட் பண்ணி போட்டுட்டாங்க. சிண்ட்ரெல்லா போய் பார்க்கும்போது அவளோட ட்ரெஸ் எல்லாம் பிஞ்சு இருந்துச்சு. அவனால அந்த பார்ட்டிக்கு அன்னைக்கு போகவே முடியல. அவங்க சித்தி அவங்க 2 பொண்ணுங்களையும் கூப்பிட்டுட்டு பார்ட்டிக்கு கிளம்பிட்டாங்க. சிண்ட்ரெல்லா பார்ட்டிக்கு போக முடியாதத நினைச்சு அழுதுகிட்டே இருந்தா. அன்னைக்கு ராத்திரி பார்ட்டி வர டைமும் ஆயிடுச்சு. தோட்டத்துல உட்காந்து சிண்ட்ரெல்லா அழுதுட்டு இருக்கும்போது, அப்ப அங்க ஒரு மேஜிக்கல் ஃபேரி வந்தாங்க. அந்த ஃபேரிக்கு நடந்தது எல்லாம் புரிஞ்சுச்சு. அந்த ஃபேரி அங்க பம்ப்கின் தோட்டத்துல இருந்த ஒரு பம்ப்கின எடுத்து, அத வண்டியா மாத்துனாங்க. அங்க இருந்த குட்டி குட்டி எலிங்கள வண்டி ஓட்டுறவாவும் மாத்துனாங்க. சிண்ட்ரெல்லாவுக்கு ஒரு அழகான